இப்போ துப்பாக்கியோட ப்ரொடியூசர் கலைப்புலி எஸ்தானு அவர்கள் ரீசெண்டாக கொடுத்த இன்டர்வியூவில் வந்து துப்பாக்கி 2 பற்றி பேசியிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காரு பார்த்தீங்க அப்படின்னா, 2 மாதத்துக்கு முன்னாடி ஏஆர் முருகதாஸ் அவர்களை வந்து சந்திக்கும் போது என்ன சொன்னார் அப்படின்னா, துப்பாக்கி 2 வந்து தொட்டுடலாம் சார் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். அப்போ வந்து நான் என்ன சொன்னேன் அப்படின்னா, தம்பி விஜய் அவர்கள் வந்து ஓகே சொல்லிட்டாரு அப்படின்னா கண்டிப்பாக தொட்டுடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. என்ன கான்ஃபிடென்ட்டில் சொன்னாருன்னு தெரில, பட் ஆனால் அந்த கான்ஃபிடென்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. தளபதி விஜய் அவர்கள் வந்து படத்தில் நடிப்பார் அப்படிங்கிறது மேலும் வந்து இந்த நம்பிக்கையை வந்து கொடுத்துருக்காரு கலைப்புலி எஸ்தானும். ஸோ தளபதியோட படம் வந்து இனிமேலும் கண்டினியூஸாக வந்துச்சு அப்படின்னா வேறு லெவல் வெறித்தன சம்பவம் பண்ணும். அதுவும் துப்பாக்கி 2 அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சு அப்படின்னா வேறு லெவல் சம்பவம் பண்ணும். ஏன்னா வந்து தளபதியும் ஏஆர் முருகதாஸ் காம்போவும் வந்து வேறு லெவல் சம்பவம் பண்ணியிருக்குது. சர்க்காரோட ஓப்பனிங்கை இன்னும் எந்த படத்தாலையும் முறியடிக்க முடியல, அந்தளவுக்கு ஓப்பனிங். ஸோ மிகப்பெரிய எதிர்பார்ப்பு வந்து கிரியேட் பண்ணுற ஒரு காம்போ தான் தளபதியும் ஏஆர் முருகதாஸும். ஸோ அவருக்கும் ஒரு கன்பேக் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த படத்து மேலே கான்சன்ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ தளபதி வந்து ஒத்துக்கிட்டு துப்பாக்கி 2 பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்தாலே போதும் வெறித்தனமான ஒரு கொண்டாட்டம் இருக்கும் அப்படிங்கிறது நல்லாவே தெரியும். ஸோ ஏன்னா அவ்வளோ பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. தமிழ் இண்டஸ்ட்ரியை மொத்தமாக திருப்பி பார்க்க வச்ச படம் தான் துப்பாக்கி 2. அதுக்கப்புறம் அவங்களோட காம்போவில் ரிலீஸ் ஆன கத்தி வந்து ஒட்டுமொத்த உலகத்தையுமே திரும்பி பார்க்க வந்துச்சு. தளபதியோட நடிப்பு அதுவும் வந்து டபுள் ஆக்ஷன் வந்து வேறு லெவலில் பேசப்பட்டுச்சு. ஸோ அந்த கத்தி படத்துக்கு அப்புறம் சர்க்காரோட ஓப்பனிங் நமக்கு கேட்கவே வேண்டாம். ஸோ அது ஒரு மிகப்பெரிய சம்பவத்தை க்ரியேட் பண்ணுச்சு. ஸோ திருப்பி இந்த ஒரு காம்போ இணைஞ்சுது அப்படின்னா மிகப்பெரிய ஒரு சம்பவம் க்ரியேட் பண்ணும். ஸோ அதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமாக துப்பாக்கி 2ங்கிறதுக்கு ஏஆர் முருகதாஸ் அவர்கள் வந்து லைனப் வச்சுருக்காருன்னு நினைக்கிறேன். ஒரு பெரித்தனமாக ஒரு லைனப் பிடிச்சிட்டாரு அப்படின்னா பக்காவான ஒரு கம்பேக் வந்து ஏஆர் முருகதாஸால் கொடுக்க முடியும். ஸோ இதே மாதிரி சீக்வல் வந்து எதுவுமே தளபதி இது வரைக்கும் பண்ணதில்லை. ஸோ துப்பாக்கி 2 லியோ 2 அமைஞ்சுது அப்படின்னா பக்காவான ஒரு என்டர்டைன்மெண்ட் நமக்காக காத்துட்ருக்கு தளபதியன்ஸ். ஸோ இந்த மாதிரி தளபதி அப்படியே தெரிஞ்சுக்கிறதுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபிலிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.